ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் மனிதினமும் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை நீங்கள் அடிக்கடி வேலை செஞ்சுட்டு இருக்க மத்தியில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது நடந்துகிட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டு இருக்கும்போது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அடிக்கடி சொல்லிட்டு வாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த வாசகத்துக்கெல்லாம் உயிர் பெற்று நீங்கள் நினச்சே பார்த்துருக்க முடியாத அந்த டைமில் இதெல்லாம் மிராக்கிளாக நடக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், நான் இந்த பேசுகிற டைலாக் நம்ம ஒரு நேஷ்னல் ஆந்தம் மாதிரியே ஆகிடுச்சு, எல்லாருமே சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ இன்னும் அடுத்த ஸ்டெப் போக வேணாமா, இன்னும் ஸ்கூல் ரைம்ஸே நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? இன்னும் அடுத்த ஸ்டெப் போகணும். இன்னும் நிறைய விதம் ஹீலிங் உங்களுக்கு தேவைப்படுது. என்னென்னா ஹார்ட் லெவல்லாம் ப்ரோக்கன் அப் ஆகி இப்போ என்னென்னா லைஃப் கொஞ்சம் தடுமாற்றம் நிலையில் இப்போ வந்திருக்கீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு செல்ஃப் லவ் பண்ணி என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. நீங்கள் எல்லாருமே இப்போ என்ன பண்ண போகிறீங்க, நான் சொல்கிறத நல்லா காது கொடுத்து கேளுங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே லைக்கை தட்டி விட்டுருங்க. தாழ்மையான கமெண்ட்டை கண்டிப்பாக போடுங்க. உங்களோட எந்த விதமான கமெண்ட்டாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். அது நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவிட்டியாக இருந்தாலும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 12th ஸ்டாண்டர்ட், ஒரு 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்டுக்குள்ளே நேஷ்னல் அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோங்க. எல்லாமே ஹீலிங் தான். இது பார்க்குறதுக்கு மற்றவங்க இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இது என்னமோ ஒரு லூசுத்தனமாக இருக்குது அப்படின்னா கூட இது உண்மையிலே பயங்கரமாக 100% ஹீலிங் நடக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடை அப்படியே நீங்கள் செய்யுங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நான் இப்போ நிறைய விஷயம் சொல்கிறேன்ல, லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் இருக்குங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன்ல, ஒரு சின்ன ஒரு டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு அந்த டெக்னிக் படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இது வரைக்கும் நீங்கள் ஹெட்செட் போட்டு தான் நீங்கள் என்னோடய வீடியோ கேட்பீங்க, போட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கப்போ கேட்பீங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, எல்லாம் உட்காருங்க, ஃப்ரீ டைமில் உட்காருங்க. முக்கியமான ஒரு விஷயம் நீங்களும் நானும் பேசிக்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த 2 கைகளையும் எடுத்துக்கோங்க. உங்களோட 2 கைகளையும் இப்படி வைங்க. இப்போ இந்த கோடுகள் இருக்குது தெரியுங்களா, இந்த கோடுகளும் இந்த கோடுகளும் இணைஞ்சு இப்படி வச்சுக்கோங்க. நல்லா பார்த்துட்டிங்களா? இப்படி ஜாயின் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி வைக்கும்போது என்ன ஆகுது, இந்த இடத்துல பாருங்கள், இந்த நடு விரல் இருக்குது பாருங்கள், இந்த நடு விரல் இதை நான் மடக்கி வச்சுக்கிறேன். இந்த நடு விரல் இருக்குது பாருங்கள், இது எல்லாருக்குமே ஒன்று பெருசாக இருக்கும். உங்களுக்கு தெரியறதுக்காக அப்படி காமிக்கிற பாருங்கள். எல்லாரோட விரலும் ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்குது இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லா ஆஃப் அட்ராக்ஷன் இங்கே இயங்கிட்டு இருக்கு. நம்ம நினைக்கிறதா நடக்குது. நீங்கள் என்றைக்கோ ஒரு நாளைக்கு தெரியாமல் யோசித்து ஆள் மனசில் பதிவு பண்ணியிருப்பீங்க, அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போ எல்லாருமே பண்ண போகிறாங்க. எல்லாருமே வாங்க, நீங்கள் வயசானவங்களாக இருந்தாலும் சரி, வீடியோவை வச்சுட்டு நீங்கள் ஒரு தடவை நான் என்ன பண்ணுறேங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்கெட்செல்லாம் கிறுக்கிறீங்க. உங்களுடைய இந்த 2 கைகளையும் என்ன பண்ணுறீங்க, இந்த ரேகையும் இந்த ரேகையும் எல்லார் கையிலையுமே இருக்குது தெரியுங்களா, இது 2ஐயும் சேர்த்த மாதிரி வைங்க. கரெக்டாக ஜாயின் ஆகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் இப்படி வைக்கும்போது என்ன ஆகுது, ஒரு விரல் இப்படி காமிக்கிற பாருங்கள், இப்படி உங்களுக்கு இப்படி பார்த்தா தெரியும் இல்லையா? திரும்ப காமிக்கிறேன். ஒரு விரல் மட்டும் நமக்கு ஹைட்டாக இருக்கும், இன்னொரு விரல் சின்னதாக இருக்கும். அது எந்த விரல் அப்படின்னா, இந்த நடுவிரல். இந்த நடுவிரல் என்ன ஆகுது, ஒரு விரல் ஹைட்டாகவும் இன்னொரு விரல் சின்னதாக இருக்கும். ஒருத்தருக்கு வலது விரல் ஹைட்டாக இருக்கும், இடது விரல் சின்னதாக இருக்கும். ஒருத்தருக்கு இடது விரல் பெருசாக இருக்கும், வலது விரல் சின்னதாக இருக்கும். ஓகே, இப்படி எல்லாருக்குமே மாறி மாறி இருக்கும். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக நம்ம சில விஷயங்கள் பண்ணி இந்த 2 விரலையும் ஒரே சைஸுக்கு மாற்ற போகிறோம். எப்படின்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு கண்ணை மூடிக்கோங்க. மூச்சை நல்லா உள்ளே இழுங்க. நிதானமாக பொறுமையாக உள்ளே இழுங்க. பொறுமையாக வாய் வழியாக மூச்சை வெளியில் விடுங்க. நிதானமாக மூச்சை உள்ளே இழுங்க. கண்ணை மூடிட்டு தான் இதை செய்யணும். வாய் வழியாக பொறுமையாக மூச்சை வெளியில் விடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, பிரபஞ்சத்துக்கிட்டே நம்ம பேச போகிறோம். கையை நல்லா ரப் பண்ணிக்கோங்க. இந்த 2 விரலும் நீங்கள் ஒரே ஹைட்டுக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு இன்டென்ஷனாக வைக்கிறோம். நல்லா கையை ரப் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணிவிட்டு நல்லா தேய்ங்க. சத்தம் கேட்குதுங்களா? இந்த மாதிரி நல்லா தேய்ங்க. நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் மனசுக்குள்ளே கண்ணை மூடிட்டே தான் இந்த விஷயம் பண்ணோம். மனசுக்குள்ளே என்னுடைய அந்த 2 நடு விரல்களும் ஒரே ஹைட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறத, கடவுளே நீங்கள் எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே வேண்டிக்கோங்க. நல்லா சத்தம் வர வரைக்கும் ரப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இப்படி கொஞ்சம் இப்படி நீங்கள் பண்ணவே உங்கள் 2 விரல்கள்லேயும் அந்த ஒரு மேக்னெட், அந்த ஃபோர்ஸ் ஈர்ப்பு இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க.
உங்களால் வந்து அந்த கைகளுக்கு இடையில் இருக்கிற அந்த ஃபோர்ஸு, அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸு உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நல்லாவே இருக்கும். நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா ரப் பண்ணிங்கன்னா இந்த ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லா ரியலைஸ் ஆகும். நல்லா வந்து ஒரு காந்த இசை வந்து உங்கள் இரு கைகளுக்கும் இடையே இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு ஈர்க்கிறத உங்களால் உணர முடியுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி தான் உங்களுடைய இதே இடத்துல வைக்க போகிறோம். இதே 2 நேர்கோட்டை வைக்க போகிறோம். 2 தடவையும் வைக்க போகிறோம். இப்போ அந்த விரலை பாருங்கள், 2 விரலும் எனக்கு சேமாக இருக்குது. இந்த ஒரு விஷயம் நான் வீடியோக்காக பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கண்டிப்பாக உட்காந்து செய்யுங்க. இங்கே நான் சொல்கிற விதத்தில் நீங்கள் வந்து மாறும்போது, நீங்கள் பாசிட்டிவிட்டியாக மாறும்போது எப்படிங்க ஆப்போசிட்டில் அதே ஒரு விஷயம் வந்து நல்லபடியாக மாறுது அப்படின்னா எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறேன், நான் மாறினா எப்படி அவங்க மாறுவாங்க? கவுளி அடித்தாச்சு, ஸ்பிரிட்ஸ் வந்தாச்சு. நான் மாறினா எப்படி அவங்க மாறுவாங்கன்னு நீங்கள் திரும்ப டவுட் படக்கூடாது. இங்கே எல்லாமே வந்து எனர்ஜி பேசிஸில் தான் ஒர்க் அவுட் ஆகுது. உங்களோட எனர்ஜி இங்கே லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக கனெக்ட் ஆகி பிரபஞ்சத்துக்கு போகுது. நீங்கள் கேட்குற விஷயங்கள், எண்ணங்கள், இது எல்லாமே என்ன நடக்குது, பிரபஞ்சத்துக்கு போய் சேருது. அதனால தான் எண்ணத்தை எப்பயும் கீனாக வாட்ச் பண்ணுங்கள். நல்லதை நினைங்க, நல்லதை மட்டும் பேசுங்க, நல்லதை மட்டும் மற்றவங்களுக்கு பண்ணுங்கள். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அது திரும்ப உங்களுக்கே வரும். தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு விதமான ஒரு சீக்ரெட். இப்போ இனிமேல் வந்து தினமும் ஒரு புதிய விஷயம் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ வந்து அந்த பிரச்சனையில் இருக்கோம், இந்த பிரச்சனையில் இருக்கோம். இப்போல்லாம் வெளியில் வரணுமா இல்லையா? அமைதியாக சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணுமா இல்லையா? நம்ம லைஃபு அதுக்கு தானே வந்திருக்கோம். இடையில ஏதாவது ஒன்று வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்துச்சு, அதை குறித்து நின்றுட்டு இருந்தீங்க, அழுதுட்டு இருந்தீங்க. இப்போ எல்லாம் வெளியில் வந்துட்டீங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாமே இப்போ பார்த்துட்டு வெளியில் வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் உட்காந்து நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எனக்காக இல்லைங்க, உங்களுக்காக நீங்கள் பண்ண போகிறீங்க. அதை தயவு செஞ்சு நான் வந்து எனக்காக பண்ணுங்கன்னே நான் கேட்குறேன். எனக்காக ப்ளீஸ் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, இனிமேல் தினமும் ரீடிங்கில் இந்த ஒரு சத்திய வாக்கு அப்படின்னே வச்சுக்கலாங்க. இந்த ஒரு சத்திய வாக்கு எப்பயுமே நம்ம ரீடிங்க்கு முதல்ல இருக்குங்க. நான் சொல்லும்போது நீங்கள் ஃப்ரீ பண்ணிவிட்டு உட்காந்துக்கோங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ பண்ணிவிட்டு என் வீடியோவை கேட்க ஆரம்பிங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இடத்துல நல்லா அமைதியாக உட்காருங்க. உட்காந்துட்டு கண்ணை மூடி உட்காருங்க. நல்லா முதுகு தண்டு நேராக சமணங்கால் போட்டு உட்கார முடிஞ்சால் உட்காருங்க. இல்லை எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் முடியல, சில வந்து உடல் உபாதைகள் இருக்குன்னா நல்லா சேரில் போட்டு உட்காந்துக்கோங்க. கைகளை வந்து என்ன பண்ணுங்கள், இந்த வலது கையை எடுத்து உங்களுடைய இதயத்து மேலே வச்சுக்கோங்க. கண்களை நல்லா மூடிக்கோங்க. கண்களை மூடிட்டு நல்லா மூச்சு காற்ற நிதானமாக இன்ஹேல் பண்ணுங்கள். நிதானமாக பொறுமையாக மூச்சு காற்ற வாய் வழியாக வெளியில் விடுங்க. மூச்சு காற்ற பொறுமையாக உள்ளே இழுங்க. மூச்சு காற்ற பொறுமையாக வாய் வழியாக வெளியில் விடுங்க. மூச்சு காற்ற பொறுமையாக நிதானமாக உள்ளே இழுங்கள். மூச்சு காற்ற பொறுமையாக நிதானமாக வெளியே விடுங்கள். இப்போ கைகளை எடுத்து இதயத்து மேலே வச்சிட்டிங்களா? வலது கையை தூக்கி இதயத்து மேலே வச்சுட்டிங்க. இடது கையை தூக்கி வலது கை மேலே வச்சுக்கோங்க. நல்லா உங்கள் இதயத்து மேலே வைக்கிறீங்க. நான் சொல்கிற இந்த வாசகத்தை என் கூட சொல்லுங்கள். இடைவெளி விட்டு சொல்கிறேன், கூட சொல்லுங்கள். சொல்லும்போது ஒரு ஒப்புக்கு ஏதோ ஒரு வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி சொல்லக்கூடாது. உள்ளேருந்து கண்ணை மூடி நான் சொல்கிறத அப்படியே உள்வாங்கி உணர்வுபூர்வமாக நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்ல போகிறீங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் பேச போகிறீங்க. உங்களுடைய வாக்குறுதிகளை அங்கே வைக்க போகிறீங்க. வைக்க சொல்ல அஃபர்மேஷன் சொல்ல அணித்தனமாக இது போய் பிரபஞ்சத்துக்கு சேர்ந்துருங்க. இது எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். ஆள் மனசில் சொல்ல பதிவான விஷயம் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற விஷயம் ஈஸியாக பிரபஞ்சம் கொண்டு வந்து உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? கண்களை மூடிக்கோங்க. நான் என்னை அதிகப்படியாக நேசித்து கொண்டே இருக்கிறேன். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன். நான் கடவுளின் ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தை. நான் நிம்மதியாகவும் மன நிறைவுடனும் இருக்கிறேன். என் தந்தை என்னை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார். என்னை பாதுகாக்கும் என் தந்தை என் கூடவே இருக்கிறார். நான் என்னை என் தந்தையின்
காலடியில் ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் என் தந்தையிடம் சரணாகதி அடைகிறேன். அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். என் தந்தை என் வாழ்க்கையை உலகமே வியக்கும்படி உயர்த்துவார். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். இதுவரை என் தந்தையின் அன்பையும் ஆற்றலையும் உணராமல் போனதற்கு என் தந்தையே, ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. இனிமேல் இந்த ஒரு தத்துவத்தை தான் நம்ம முதல்ல நம்ம சொல்ல போகிறோம். இப்போவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. இந்த ஒரு சத்திய வாக்கு சொன்னீங்க அப்படின்னா சத்தியம்னு போடுங்க. ஏன்னா எத்தனை பேர் நீங்கள் இந்த ப்ரேயரை செஞ்சீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா சும்மா டேரோ ரீடிங் பார்த்துட்டு மற்ற டேரோ ரீடிங்லாம் பார்க்குறீங்க, ஏதோ பார்க்குறாங்க, சொல்கிறாங்க, போகிறாங்க. பட் ஆனால் என்னோடய டேரோ ரீடிங்கில் ஹீலிங் நிறையா கிடைக்குது. அது உங்களுக்கே தெரியுது. தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி எவ்வளோ விதமான பேர் எங்கெங்கெல்லாம் இருந்தோ இந்த ரீடிங்னால பயனடைஞ்சு இன்றைக்கி ஃபர்தராக பார்த்துட்டே இருக்காங்க. கரெக்டான கைடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போது இதுக்கு அடுத்த ஸ்டெப் போக வேணாமா? கடவுள் உங்களை ஒரு பேசிக் ஸ்டெப்லாம் முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு உண்டான சில விஷயங்கள் இது உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. இதை இது டவுன்லோடாக தாங்க வந்துச்சு. எனக்கெல்லாம் இது பண்ணணுங்கிற இது எனக்கு தெரியாது. அவர் சொல்கிறாரு, நான் செய்கிறேன், அவ்வளோதான். இன்றைக்கி உங்களுக்கு உண்டான விஷயங்கள் இதில் எல்லாமே ஃபஸ்ட்டு என்ன தெரியுங்களா, நமக்கு டேரோ ரீடிங் பார்த்துட்டே இருக்கோம். இதில் உங்களை சரி பண்ணுற ஒரு விஷயம் முக்கியம் இல்லையா? உங்கள் வாழ்க்கையை மாற்றணுங்கிறது தானே முக்கியம். இங்கே ரீடிங் மட்டும் கொடுத்துட்டே போனால் சரியாக வருங்களா? நான் எப்படி கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றது, நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, நான் இந்த விஷயத்துலேருந்து எப்படி என்னை மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபர்தராக என் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு நான் எப்படி போகிறதுங்கிறத யார் சொல்லிக் கொடுப்பா? எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் தான் மாற்றும். உங்களுடைய செயல்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நம்பிக்கைகள், இதுதான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயம். யாரோ வருவாங்க, இருப்பாங்க, அவன் வாழ்க்கையை உயர்த்துவான் அப்படின்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காத காரியம். இப்படியே நிற்க வேண்டியதான். கமெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக வந்திருந்தது. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா வந்தது. ஆனால் எனக்கு என்னென்னாங்க, நெகட்டிவ் கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் இடையில சொல்கிறேன். ஏன்னா சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. இன்றைக்கி ரீடிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டிங்லேயே கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு, கடவுளை நேசிச்சுட்டு, அவரோட அன்பை புரியாமல் தான் நம்ம இவ்வளோ நாள் தவிச்சிட்டு இருந்திருக்கோம், கஷ்டத்தில் மாட்டியிருந்திருக்கோம். இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேருக்கு. அதனால் நன்றி சொல்கிறதன் மூலமாக நம்ம வாழ்க்கை இன்னும் மேம்படுங்க. நன்றி நன்றி நன்றின்னு கடவுளுக்கு சொல்லிகிட்டே இருங்க. கிராட்டிடியூட் இது எல்லாமே நீங்கள் உள்ளேருந்து வரணும். நான் சொன்னேன்னு ஒப்புக்கு வாய்ப்பாடு மாதிரி ஸ்கூல் டீச்சர் சொல்கிறாங்க, பதிலுக்கு ஒப்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. உள்ளேருந்து வரணும். உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னா அது பிரபஞ்சத்துக்கு போய் கேட்கும். இன்றைக்கி பார்க்க வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் தான் நோக்கி போகிறீங்க. நான் சொன்னேன் தெரியுங்களா, இன்றைக்கி கடவுள்கிட்ட நீங்கள் சும்மா நன்றின்னு சொன்னதுக்கே இங்கே பாருங்கள், சக்ஸஸ் தான் உன் லைஃப்பில். நீ எதுக்கு பயப்படுற, எதுக்கு அழுகுற? நீ என்கிட்ட சரணாகதி ஆன உடனே உனக்கு லைஃபே சக்ஸஸ் தான். இதை விட என்னங்க வேணும்? முருகனோட அருள் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் எங்கேயுமேங்க எனக்கு நகரவே இல்லைங்க. வாழ்க்கை என்னமோ தேக்கமாகவே இருக்குது. இதுக்கு மேலே நான் எப்படி பண்ணுவேனே தெரில, எந்த பக்கம் போகிறதுனே தெரில, பயமாக இருக்குது, எடுத்த ஸ்டெப்பெல்லாம் கீழே அடி விழுகுது அப்படின்லாம் இருந்தீங்கன்னா சூப்பராக முன்னேற போகிறீங்க. எல்லாத்துலேயும் பேலன்ஸ் வருது. ஹெல்த்லையாக இருக்கட்டும், வெல்த்லையாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனைகளில், உறவுகளில் சிக்கலாக இருக்கட்டும், எல்லாமே சரியாகி வாழ்க்கைக்கு எது வரணும், எது உங்களை விட்டு போகணும், என்ன வந்தால் நல்லாயிருக்கும், எப்படி சரி பண்ணலாம் பிரச்சனைகளை, எல்லாத்துக்கும் உண்டான நாலேஜ் வருது, சக்ஸஸ் வருது. நீங்கள் திறம்பட செயல்பட போகிறீங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபாலோயர்ஸாக மாறுவாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு உண்டான அந்த கேப்பபிலிட்டி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்துருச்சு. ஏன்னா பப்ளிக் ரெக்கக்னேஷனில் நீங்கள் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்கங்க. அவங்க இது வரைக்கும் உங்களை எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் பாரா என்னம்மா வந்துட்டார் பாரு, எவ்வளோட கஷ்டம் பட்டு இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே ஆள் தான் அன்றைக்கி என்ன பண்ணுவோம், இது எதுக்குமே லாய்க்கில்லை, தண்டச்சோறு, இது எப்படி வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு அப்பா எப்படி இருந்தால் புள்ள எப்படி இருக்குது, அம்மா எப்படி இருந்தாங்க, பொண்ணு எப்படி இருக்குது பாருங்கள், இது தேராத கேஸு, இதெல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னவங்களாம் இன்றைக்கி உங்களை பார்த்து
என்னம்மா வந்துட்டார் பாருங்க. அவரோட அப்பார் மாதிரியே பேர் சொல்கிற பிள்ளை மாதிரியே நல்லா வந்துட்டார் கேரியர். நல்லா சம்பாரிச்சு வீடு வாங்கிட்டார், வாகனம் வாங்கிட்டார், கேரியரில் நல்ல சக்ஸஸ், ரிலேஷன்ஷிப்பு, நல்ல ஒரு அன்பான குடும்ப மனைவி அந்த மாதிரி பண்ணுவாங்க. இதில் என்னென்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் பயங்கரமாக பூஸ்டப் ஆகிருக்கு. என்னோடய வீடியோஸ் பார்க்குறதுனால நிறைய பேர் மாறி இருக்கீங்க. இது ஒரு இறை பணி இருந்தாலுமே அந்த பணியை கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டுருந்தப்போ நீங்கள் எங்களை வெளியில் எடுத்தீங்க. நான் கஷ்டப்படும் போது கடவுள் என்ன வெளியில் எடுத்தாருங்க. அதனால நான் ஒன்றும் பெருசாலாம் பண்ணலைங்க. நான் அவர் சொல்கிறத சொல்கிறேன். அது நிறையா பேருக்கு ஒரு ஹீலிங்கான ஒரு வார்த்தையாக போய் சேருது, அவ்வளோதான். அவர் பணியை நான் செய்கிறேன், அவ்வளோதான். அதனால் நல்லா ஒரு மூமெண்ட் இருக்குங்க. அது எல்லாருமே உங்களை சுற்றி பின்தொடர்ந்து வருவாங்க. இவங்கள மாதிரி பண்ணலாமா, இவங்க என்ன பண்ணுறாங்க பச்சை, என்னம்மா உழைக்கிறாங்க, என்னம்மா ஒரு என்னென்னா இவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இப்படி அழகாக ஒரு விஷயத்த பண்ணி பக்காவாக சக்ஸஸ் கொண்டு போகிறாங்களே அப்படின்னு உங்களை பாராட்டக்கூடிய மக்கள்லாம் உங்களை சுற்றி வருவாங்க. இது ஃபஸ்ட்டு கார்டே பயங்கரமாக இருக்குது. இனிமேல் என்னென்ன விஷயம் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாங்க. என்னமோ ஒன்று உள்ளே வந்துட்டு போயிடுச்சு. பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன 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 இனிமேல் சந்தோஷம்தாங்க எது கார்டு வந்தாலும். இனிமேல் சக்ஸஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் போதே நீங்கள் இது வரைக்கும் எனக்கு பணத்தட்டுப்பாடாக இருக்குப்பா, நீ பாட்டுக்கு சக்ஸஸ்ங்கிற சந்தோஷம் இல்லை, பணம் இருந்தால் தானே நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னா மைண்ட் செட்டை மாற்றிட்டு இருக்கீங்க இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃப் லவ் வந்திருப்பீங்க, கவலைப்பட்டு நிற்கிறத விட்டுருப்பீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரேயர் பண்ணிட்டுருங்க. ப்ரேயர் இப்போ இது என்னன்னா ஹோ ஓப்பனோ போனோ ப்ரேயர். நம்ம யாருக்கு பண்ணுறோம்? இப்போ எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஹோ ஓப்பனோ போனோ ப்ரேயரில் ஹெல்த்துக்கு பண்ணுவாங்க, ரிலேஷன்ஷிப் பண்ணுவாங்க, கெரியருக்கு பண்ணுவாங்க, அந்த ஒரு மேரேஜ் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், கடவுளுக்கே ஹோ ஓப்பனோ போனோ ப்ரேயர். ஏன்னா அவரை மறந்துட்டு தானே நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் இவ்வளோ அடி வாங்குகிறோம். அதனால் அவர்கிட்டயே நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நான் செஞ்சது தப்பு, உன்னை மறந்துட்டேன், உன்னை விட்டுட்டேன், இந்த உலகியல் வாழ்க்கையில் இதுதான் இன்பம், இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் மாட்டிக்கிட்டேன், உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னோட அன்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சுட்டு அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்கும்போது என்ன ஆகுது, இந்த பிரச்சனையெல்லாம் அவர் சரியாக்கிடுவார். எப்படி ஹெல்த்துக்கு, ரிலேஷன்ஷிப்புக்கு, கெரியருக்கு, மேரேஜுக்கு, இதுக்கு எல்லாமே. இது தானேங்க பிரச்சனை, 4 தானேங்க பேசிக்கான பிரச்சனை. நான் என்ன பண்ணுறேன், பிரச்சனையை பிடிக்கல, நான் கடவுளை பிடிச்சிட்டேன். அதனால் அவருக்கே ஒரு ஹோ ஓப்பனோ போனோ ப்ரேயர் வச்சுட்டேன். கடவுளே உனக்கான ஹோ ஓப்பனோ போனோ ப்ரேயர் ஃபார் காட். இது வரையும் யாரும் சொன்னாங்களான்னு எனக்கு தெரிலங்க. அதனால் ஆனால் தப்பு தானேங்க, நம்ம கடவுளை மறந்துட்டு மற்றதெல்லாம் முக்கியம்னு நினச்சிட்ருக்கோம். இப்போயும் நிறைய பேர் அப்படி தான் நிறைய விதத்தில் அடிக்ஷன் ஆகிருக்காங்க. ஓகே, நம்ம மாறிட்டோம். ஹோ ஓப்பனோ போனோ ப்ரேயர் கடவுளுக்கே வைக்கிற அளவுக்கு கடவுள் நம்மளை உயர்த்தியிருக்காரு. அதனால் நம்ம வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே இனிமேல் அபண்டன்ஸ் தான், சந்தோஷம்தான். எது காயம் கொடுத்துட்டு இருந்தது அதெல்லாம் போயிடும். இனிமேல் இப்படிலாம் நீங்கள் தனியாலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு எதுவுமே வேணாம். ஏன்னா எல்லா அபண்டன்ஸும் உங்களுக்கு வருது, சக்ஸஸை நோக்கி போகிறீங்க. அதனால் முன்னே எப்படி இருந்தீங்க அப்படின்னா, எனக்கு எதுவுமே வேணாம் போ, நான் பாட்டுக்கு தனியாக இருந்துக்கிறேன், எனக்கு லைஃப்பில் யாரையும் நம்பவே பிடிக்கல அப்படின்லாம் நினச்சிட்டு போயிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது பண்ணால் சக்ஸஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நீங்கள் உங்களுக்கே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எல்லா விதமான அற்புதமான விஷயம்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. நல்ல ஒரு அன்பான ஒரு பர்சன் தான் நீங்கள். ஃப்யூச்சரை குறித்து நல்லா எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க, எனக்கு எப்படி நடக்கும். கான்ஃபிடென்ட் இருக்குது நிறைய. 2 இடத்துல கன்ஃபர்மேஷன் என்னென்னா, கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் தான், ஒரு இண்டிபெண்ட்டான கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு பர்சன் தான். அதனால் எந்த காரியம் கொடுத்தாலும் அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிட்டர்மினேஷனாக அழகாக பண்ணுவீங்க. எடுத்தோம் கவுத்தோம் ஏனோ தானோ அப்படிலாம் கிடையாது. அதனால் எனர்ஜி வைஸ் பார்த்தீங்க, இப்போ எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா ஏதாவது ஒன்று கேட்டுருந்தீங்கன்னா டக்குன்னு அந்த விஷயம் நடக்குங்க. அதுதான் இங்கே ஒரு மேஜரான ஒரு மேட்ரே. என்ன, நான் நினச்சது நடக்குமா, நடக்கும், கன்ஃபர்மேஷன். இது இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை என்ன, அன்பு கிடைக்காம தனியாக நிற்கிறீங்க, இல்லை பணத்தினால மோசம் போயிட்டு நிற்கிறீங்க, எதிர்காலம் என்ன ஏதுன்னு தெரியாமல் தவியாக தவிக்கிறீங்க. இனிமேல் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, சூன்யமாக இருக்குமா, நல்லது அமையுமா அப்படிங்கிற யார் காப்பாற்றுவா, யார் சரி செய்வா, இந்த மாதிரி குழப்பமான சுச்சுவேஷன்லாம் இனிமேல் இல்லை. ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு கார்டே சக்ஸஸ் தான். இதில் இத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகுது. இது எல்லாமே கடவுள் வந்துட்டார் ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில். இன்னும் பார்க்க வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு கார்டு வருவேனான்னு எட்டி பார்க்குது. வாவ், இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள். எல்லாமே மாறுது, புரியுதுங்களா? இந்த ஃபஸ்ட்டு கார்டை பேஸ் பண்ணி தான் இத்தனை விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் பாஸ்ட் எனர்ஜிஸ். இதுதான் ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் எனர்ஜிஸ். இது என்னென்னா, இதுதான் ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் எனர்ஜிஸ். இதில் என்னென்னா, காலமே மாறப்போகுது, உங்கள் கோலமே மாறப்போகுதுங்க. இது வரைக்கும்
அவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டியாக ஒரு என்ன தன்னோட லைஃப்பில் சந்தோஷம் இல்லை, பிரிஞ்சு போயிடுச்சு ஒரு உறவு, வருமா என்னன்னு தெரியல, நம்ப வச்சது ஏமாற்றி போயிடுச்சு, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இனிமேல் வந்து என்ன பண்ணுங்கள், பாசிட்டிவிட்டியாக நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களுக்கு உண்டான அபண்டன்ஸ் நீங்கள் வாங்கிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு போனதை விடுங்க, உங்களுக்கு நிறைய இருக்குது, அதை கண்ணை திறந்து இந்த பக்கம் பாருங்கள். கொடுக்கறதுக்கு அதை கண்ணை திறந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த அபண்டன்ஸை ஃபீல் பண்ணுங்கள். இருக்கிறதையே நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டேறீங்க. நிறைய பேர் இது என்னென்னா, இது பாஸ்ட் எனர்ஜி தான். நிறைய பேர் வந்து டெவில் எனர்ஜி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறது, இந்த கார்டு எடுக்கக்கூடாது, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த கார்டு காட்டக்கூடாது, காட்டுனா வீடியோவை தூக்கிடுவாங்க. டெவில் எனர்ஜி கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. என்னென்னா ரொம்ப கொடுமைப்படுத்துது, ரொம்ப சந்தேகப்படுது. எதாவது அவங்கக்கிட்ட வந்து ஏதாவது ஏன் இதை பண்ணுற, ஏன் இந்த விஷயம் பண்ணுற, ஏன் இப்படி குடிக்கிற, ஏன் இப்படி இந்த மாதிரிலாம் வந்து லேட் நைட் வர, ஏன் இந்த மாதிரி ட்ரக் அடிக்டில் இருக்க, ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணுற, எப்படி இந்த மாதிரி அடுத்த ஒரு லேடிஸ் கூடயோ அடுத்த ஒரு ஜென்ஸ் கூடயோ போறியோன்னு அவங்கள கேள்வி கேட்டால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பதிலுக்கு நம்மளை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி, நீ தான் ஃபோன் அவங்கக்கிட்ட பேசுகிற, இவங்ககிட்ட பேசுகிற, இவகிட்ட பேசுகிற, அந்த மாதிரி கேரக்டர் அசாசினேஷன் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். உங்களை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி தான் பண்ணணும், இது தான் செய்யணும், இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, வேலைக்கு போகாத, அங்கே போகாத, அங்கே நிற்காத, இங்கே வராத, இதை பண்ணாத அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் கண்டிஷன் மைண்டில் உங்களை இது என்னென்னா ஒரு அடிக்ஷனான ஒரு பர்சன். இவங்க வந்து என்னென்னா குடி ஐ மீன் வந்து ட்ரிங்க்ஸு, ட்ரக்ஸு, ஸ்மோக்கிங்கு, இந்த மாதிரி ஒரு செடக்ஷன், இது எல்லாத்துலேயும் அடிக்ஷனான ஒரு பர்சன். உங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்களை மேனிப்புலேட் பண்ணி நீ இதை தான் பண்ணணும், இதுக்கு தான் நீ வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிக்ஷனில் கொண்டு போயிருப்பாங்க. ஆரம்பத்தில் என்னன்னே தெரியாமல் நீங்கள் அடிக்ஷனில் போயிருப்பீங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே நீங்கள் என்ன ஆயிருக்கும், வெறுப்படைஞ்சு போய் இது எந்த மாதிரியான பர்சனாக கூட இருக்கலாம், லவ்வராக கூட இருக்கலாம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், ஒரு வேறு எந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கூட இருக்கலாங்க. மோசமான ஒரு நபர் உங்களை கையகப்படுத்தியிருக்காங்க, அந்த மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கூட இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம். செமையான காடு வரிசை வரிசையா இருக்கிறது. சூப்பர். இதுக்கு மேலே வந்து கார்டவே நான் எடுக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா சன் கார்டு வந்துருச்சு. இன்றைக்கி பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜி தான் உங்களுடைய. சூப்பராக இது எடுக்கக்கூடாதா? ஓகே, உங்களுக்கு உண்டான இதுவும் காட்டக்கூடாதுங்க, என்ன பண்ணுறது இப்போ? ஓகே, உங்களுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்குதுங்க. நீங்கள் வந்து யாருக்கோ ஐயோ எனக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டு கிடைக்கலையே கடவுளே, எனக்கு வந்து நியாயம் இல்லையா, என் வாழ்க்கையில் நிறையா பேர் வந்து தலையிடுறாங்க, ஆனாலும் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எது நல்லதோ அதாவது நீங்கள் யோசிச்சு தான் பண்ணுறீங்க. பட் ஆனால் உங்கள் லைஃப்பில் வந்து எனக்கு இதுக்கு உண்டான தீர்ப்பு கிடைக்கல, எனக்கு இதுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கலன்னா பெரிய பெரிய ஃபோர்ஸஸ்லாம் உங்களுக்கோட வாழ்க்கைக்காக அவங்க போராடிட்டுருக்கிறாங்க. யாருங்க அது அப்படின்னா, ஹையர் ஸ்பிரிட்ஸ் இருக்கிறாங்க, ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, கடவுளே உங்களுக்கு பின்னாடி இருந்து புஷ் பண்ணுறாங்க. இந்த வருது பொறுமையாக இருந்தால் அந்த பாரு ஏஞ்சல் நம்பர், இந்த பாரு சயின்ஸ் கொடுக்குறாங்க, இங்கே பாரு வீடியோவை திறந்த உடனே நான் தான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. கோயிலுக்கு போகும்போது அது என்னென்னா அந்த ஒரு அதிர்வு இருக்குது பாருங்கள், பாசிட்டிவ் அதிர்வு, அப்படியே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நமக்கு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி, கண்ணு கெட்டின தூரத்தில் இருக்குது, அது சீக்கிரம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு தெரிய வருங்க. ஏன்னா இதில் வந்து கடவுளே வந்து என்ன பண்ணுறாரு, தம்பட்டை மடித்து சொல்கிறார், மங்களவாதியத்தோடு உனக்கு நல்ல விஷயம் வருது, நல்ல விஷயம் வருது, நல்ல உங்கள் பர்சன் கூட சண்டை இருந்ததுன்னா அவங்க வந்து உன்னை தேடி வராங்க. நோ கான்டாக்ட்லேயோ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லேயோ ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டு நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய எக்ஸ்ப்ளனேஷன் 2 பேரும் உட்காந்து பேசினா சரியாயிடும். ஆனால் உட்காந்து பேசுகிறதுக்கு அவங்களும் முன் வரல, நீங்களும் முன் வரல. எந்த விதமான ஒரு தேவையற்ற ஒரு வாக்குவாதத்தில் புரிய வைக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் வந்து 2 பேருமே இல்லை. புரிய வைக்கக்கூட ஒருத்தர் கேட்குற நிலைமையில இல்லை, ஒருத்தர் புரிய வைக்க தயாராக இருந்தால் கூட இன்னொருத்தர் கேட்குற நிலைமையில இல்லை. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு விரிசல் ஏற்பட்டு ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கிற ஒரு காதலாக இருக்கலாம், ஒரு குடும்ப உறவாக இருக்கலாம், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போன ஒரு உறவாக இருக்கலாம். எதுக்காக இருந்தாலுங்க, சொத்து வர வேண்டிய சொத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன், சொத்தாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம், அது பணமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வீடு வாகனம் ஏதோ ஒன்றுங்க, உங்களுக்கு வர வேண்டிய அதில் ஒரு பங்கு அதில் வர விடாமல் கையெழுத்து போடாமல் அதில் ஏதாவது ஒரு இக்கட்டான ஏதாவது ஒரு சிக்கலை கொண்டாந்து மாட்டி வச்சுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட உங்கள் லைஃப்பில் இருந்துட்டு இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே ஜட்ஜ்மெண்ட் தான். இங்கே என்னென்னா, இங்கே எல்லா கெட்டதுக்கும் சங்கு ஊதியாச்சுங்க, அவ்வளோதான். இது வரைக்கும் என் லைஃப்பில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி இருக்காங்க, என் வாழ்க்கையை கெடுத்துட்டு அவங்க நிற்கிறதுனால தான் என் வாழ்க்கையே மோசம் போச்சு, அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸும் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுறாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த செய்வினை செஞ்சு வச்சுருக்காங்க, இந்த உறவை வந்து பிரிக்கணுங்கிறதுக்காக செய்வினை, அவங்க எவ்வளோ வேணாலும் பிளாக் மேஜிக்லாம் பண்ணட்டுங்க, இது எதுவுமே வந்து வேலை செய்யாது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதெல்லாம் கீழ்நிலை தர
தரமட்டமான இருக்கக்கூடிய மக்கள் வந்து யோசித்து செய்யக்கூடிய இந்த விஷயத்துக்கு இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னா மேல்நிலை இருக்கக்கூடிய என்னோடய கடவுளுக்கு எவ்வளோ பவர் இருக்கும் தெரியுங்களா? அதனால நாம் வந்து என்ன பண்ணுறோம், இதெல்லாம் வந்து நம்புறது கிடையாது. நம்புனா நடக்கும். நான் நம்புறது கிடையாது, நீங்களும் நம்பாதீங்க. என்னோடய சோல் ஃபேமிலி எப்பயுமே வந்து என்ன தெரியுங்களா, பாசிட்டிவிட்டியாக சந்தோஷமாக நல்லதை கடவுளை மட்டும்தான் நம்பும்போது இதெல்லாம் நடக்காது. அவ்வளோதான். சிவனை நம்பும்போது, முருகனை நம்பும்போது, ஜீசஸை நம்பும்போது, அல்லாவை நம்பும்போது, இன்னும் வேறு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் எது நம்புறீங்களோ, சாய்பாபாவை நம்பும்போது, முருகனை நம்பும்போது, இது அப்போ வந்து எதுவுமே வேலை செய்யாதுங்க. உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் எப்படி வேலை செய்யும்? நான் பாசிட்டிவ் அந்த ஒரு எனர்ஜி கூட நான் இருக்கேன், கனெக்ஷனில் இருக்கேன். எனக்கு எப்படி கெட்டது நடக்கும்? எனக்குள்ளே எப்படி கெட்டது வரும்? ஒரு அன்பான பர்சன் தாங்க நீங்கள். கரெக்டாக உண்மையான ஒரு ஒரு வெகுலியான வெள்ளந்தியான ஒரு எம்பத்தட்டிக்கான ஒரு பர்சன் தான். ஸ்டேபிளே இல்லை இது வரைக்கும் லைஃப்லன்னா ஒரு அழகான ஒரு ஸ்டேபிளான ஒரு எமோஷ்னலி ஒரு கேரிங்கான ஒரு பர்சன் தான் நீங்கள். அன்பான பர்சன். ஒரு எல்லாத்துக்கிட்டையுமே அன்பாக இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் தான். சூப்பராக இருக்குங்க. வாட்டர் எனர்ஜி நிறைய இருக்குது. அன்பான பர்சன் தான். அன்பை கொடுக்கறதுல வல்லவர் நீங்கள். அடுத்தது அந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஏமாற்றமாக துரோகமாக வந்தால் கூட நீங்கள் அன்பை கொடுக்குற ஒரு விதத்தில் வந்து குறைஞ்சி போனவங்க கிடையாதுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனால் வந்து சில விஷயம் என்ன உங்களுக்கு வந்து லேக் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, பின்னாடி பார்த்துக்கிட்டே முன்னாடி வாழ்க்கையை போராடிட்டுருக்குறீங்க. புரியுதுங்களா? போராட்ட களம் இது கிடையாது. ஜாலியாக சந்தோஷமாக உங்களுக்கு உண்டான வேலைகளை பாருங்கள். செல்ஃப் லவ் பண்ணுங்கள், செல்ஃப் கேர் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். கடவுள்கிட்ட எப்பயுமே கனெக்ஷன்லேயே இருங்க. அவர்கிட்ட பேசுங்க. கடவுள்கிட்ட தனிமையில் இருக்கும்போது கடவுள் நீங்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் கேட்பார். அவர் கேட்கலன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இங்கே எதுவுமே இல்லை, யாருமே கவனிக்கலான்னு நினைக்கிறீங்க. எல்லாமே இங்கே கவனிக்கப்படுகிறது. கடவுளோட கையில் உங்களோட ஃப்யூச்சர் வந்து அழகாக இருக்குது. உங்களோட ஃப்யூச்சர் வந்து கெரியர் லெவலில் நீங்கள் வந்து இப்போ மோசமாக இருக்கீங்க அப்படின்னா கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, கெரியர்லாம் சூப்பராக இருக்கிறதுக்கு உண்டான பிளஸ்ஸிங் வாங்குறாங்க. மணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்பர் 1 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு 1111லாம் நிறையா பார்க்க ஆரம்பிப்பீங்க நீங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்பர் 1 ஆதிக்கம், நம்பர் 2 ஆதிக்கம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றின வீடியோஸ்லாம் நாம் அப்புறம் போடுவோம். ஏன்னா இதுவே வந்து உங்களுக்கு 26 நிமிஷம் ஆகிடுச்சு. அது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கடுத்தது வந்து நிறைய அபண்டன்ஸ் இருக்குது. நிறைய வீடு, வாகனம், வசதி இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் தான். கெரியர் புதுசாக வந்து கெரியருக்குள்ளேயும் நீங்கள் போவீங்க. அதாவது புதிய வேலைக்கும் போவீங்க, அல்லது வேலை பார்க்குற விஷயத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் அப்கிரேட் ஆகியும் போவீங்க. சில பேர் வந்து வேலை செய்கிற இடத்துலேருந்து மாறி வேறு இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக தாராளமாக எல்லா விஷயமே உங்களுக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி எதுன்னு கடவுள் காமிச்சு கொடுக்குறாங்க. புதிய கண்ணோட்டத்தோட புதிய வாழ்க்கைக்கு ஒரு இனிமேல் வந்து செழிப்பு தான். நீங்கள் யாருங்கிறத இந்த உலகமே பார்க்க போது, கைத்தட்டி கொண்டாட போது, சக்ஸஸ் மேலே சக்ஸஸ் தான் உங்கள் லைஃப்பில். இது வரைக்கும் இதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 by 1 நீங்களே ரியலைசேஷன் பண்ண போகிறீங்க. ஏன்னா என்னோடய சோல் ஃபேமிலியில் உள்ள அத்தனை பர்சன்ஸும் இதுக்கு எதுக்கு நம்ம பூ வைக்கணும் அப்படின்னா எல்லா இந்த சன் கார்டு தான். எனக்கு எப்பயுமே பிடிச்சது சன் கார்டு தான். சூரிய பகவான் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கரெக்டாக வந்து 1111 வந்து பார்ப்பீங்க நீங்கள். சூரிய அப்பா வந்துட்டாலே நமக்கு வந்து சந்தோஷம்தான். நம்ம குழந்தை மாதிரி ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா நான் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, இந்த பிரபஞ்சத்தையும் அதோட எனர்ஜியும் என்னோட எனர்ஜியும் ஒன்று தான். இது என்ன கடவுளோட படைச்சது தான் பிரபஞ்சமும் நானும். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி, என்னோடய அப்பா மாதிரி, சூர்யா அப்பாமை, நிலா மாமை. அதனால் எப்பயுமே வந்து அந்த ஒரு இயற்கை கூட நான் கனெக்டிவிட்டி ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக எனக்கு ஃபீல் ஆகும். என்னோடய சோல்மேட்டாக நான் உங்களை பார்ப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், மாடிக்கு போயிட்டு அந்த சூரியனை பார்த்துட்டு மேகங்கள் வந்து மறைக்கும் சூர்யாப்பாவை. சூர்யாப்பா ஒன்று மேகங்கள் மறைக்கிறாங்க, வெளியில் வாங்க, நீங்கள் வெளியில் வாங்க, உங்களால் முடியும், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நான் பேசுவேன். நிலாமாவை கூப்பிட்டு நான் வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவேன். அந்த யூனிவர்ஸ்கிட்ட அந்த வர காற்று, என் மேலே படுற காற்று, அந்த சன்ரைஸ், இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ரசிப்பேன். சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, மரங்கள் இருக்குது, நான் சுத்தமான காற்று இருக்குது, என்னை சுற்றி மரங்கள் நிறையா இருக்கும் எங்கள் வீட்டை சுற்றி. அதெல்லாம் நான் பார்க்கும்போது நல்லா ரசித்து, கடவுள் எவ்வளோ சொர்க்கமான ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு, எவ்வளோ ஒரு ஃப்ரெண்டு. நான் தனியாக இருக்கேன், எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்க. எனக்கு கூட ஒரு எப்பயுமே என்னை விட்டு போகாத ஒரு ஃப்ரெண்டு எனக்குள்ளே நான் தான். என்னோட குட்டி வெர்ஷன். அதுக்கு நான் அன்பு கொடுத்தேன்னா என் கூட அது ஜாலியாக பேசும், ஜாலியாக இருக்கும், நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் நம்ம கூட இருக்கிறதுக்கு நமக்கு பிடிக்க மாட்டேங்குது, நம்ம கூட பேசுகிறதுக்கு நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. யாரோ ஒருத்தன், எவனோ ஒருத்தன், எவ்வளோ ஒருத்தி, அவள் தான் வந்து என் வாழ்க்கையில் வந்து அவள் தான் கூட வரணும், அவள் தான் என் கூட பேசணும், அவள் தான் என் லைஃபுக்கு கரெக்டான ஒரு பார்ட்னர் அப்படின்னு நீங்கள் தேடி அடிக்ஷனில் போய் உட்காடுறீங்க. அங்கங்கெல்லாம் அடி உழுகுது, திரும்ப அலறிக்கிட்டு உங்களுக்கு கடவுள், நீங்கள் கும்பிட்ற கடவுள்கிட்ட வரீங்க. கடவுள் என்ன பண்ணுறாரு, இங்கெல்லாம் நின்னா இது எல்லாமே மாயி, உள்ளே வந்து நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இது வந்து என்னென்னா இன்னொரு விஷயங்க, இது என்ன ஒரு மிராக்கிளான ஒரு விஷயம் தெரியுங்களா?
இது வந்து நான் ஒரு ஆர்ட் ஆஃப் லிவிங் கிளாஸ் நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். பட் ஆனால் சின்க்ரனைஸ் ஆகுது பாருங்களேன். கமலா மேடம் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஆர்ட் ஆஃப் லிவிங்கில் ஒரு கிளாஸுங்க, 7 days கிளாஸு. நான் சேர்ந்தது வந்து பாருங்கள் 27/1. அது வந்து இதெல்லாம் எழுத சொன்னாங்க அவங்க 2014. அது வந்து 7 நாள் கிளாஸுங்க, 14 வரைக்கும் இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட முக்கியமான தேவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து பிரைட் ஃப்யூச்சர் வேணும். இன்னும் வந்து உடலை மனதை பற்றி தெரியாமல் நிறைய பேர் கடமையேன்னு வாழ்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய பேச்சு ஒரு ஆறுதல் தரணும். இதை நான் எப்போ எழுதியிருக்கேன் பாருங்கள், 2014. அப்போ என்னென்னா, உடலை மனசை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த ஒரு சுச்சுவேஷனில் நானே அடி வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் பாருங்கள், என்ன அறியாமல் என்னுடைய ஆன்மா எழுதியிருக்கு பாருங்கள். இது வந்து நான் எழுதினதே இல்லை. இன்றைக்கி பார்க்குறேன், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கே ஒன்றுமே தெரியாது. நானே அழுதுட்டு இருந்தேனே, நானே என்னோடய வாழ்க்கையை வாழ தெரியாமல் அடிபட்டுட்டு இருந்தேனே. ஆனால் இன்னும் உடலை மனதை பற்றி தெரியாமல் நிறைய பேர் கடமையேன்னு வாழ்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய பேச்சு ஒரு ஆறுதல் தரணும். அப்போ பாருங்கள், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக இங்கே நடக்குதுங்கிறதுக்கு என்னுடைய இந்த எழுத்து தாங்க. இது ஏன் எழுத்து தாங்க இவ்வளோ மோசமாக எழுதியிருக்கேன் பாருங்கள். அப்போல்லாம் அப்படி தாங்க எழுதுவேன். அப்போ பாருங்கள், இது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இப்போ பாருங்கள் 2026 எவ்வளோ வருஷம் கழிச்சு. இன்றைக்கி வந்து 12 வருஷம் ஆச்சா? 12 வருஷம் ஆச்சுங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி டேரோ நான் இப்போ கற்றுக்க ஆரம்பிச்சது இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான். ஆனால் 12 வருஷத்துக்கு முன்னாடியே. அதுக்கப்புறமும் நான் எந்த கிளாஸும் நான் அட்டன் பண்ணதே இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு டே வந்து உங்களுக்கு என்னதுக்காக இந்த கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குற அந்த ஃபஸ்ட்டு நாளில் நான் சொல்லியிருக்கேன். அப்போ கூட நீங்கள் சொல்லலாம், அந்த கிளாஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க, உடல் மனம்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அதனால் மற்றவங்களுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு டேயில் இந்த 3 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் எழுதுங்க, அப்போ தான் கிளாஸ் எடுப்பேன்ட்டாங்க. சின்ன பிள்ளை மாதிரி நோட்ஸ் எழுதி, இது வந்து பையனோட மேக்ஸ் புக்குங்க. இந்த மேக்ஸ் புக்கில் நான் எழுதி வச்சுருக்கேன். அது வந்து ஏதோ ஒன்று தேட போய் இந்த புக்கு எனக்கு கிடச்சிச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உள்ளார்த்தமாக நினைக்கிறீங்களோ, அது வந்து உங்களுக்கு நீங்கள் தெரியலன்னு நினச்சிட்டுருக்கீங்க. உங்கள் ஆன்மாவுக்கு அது கரெக்டாக தெரிஞ்சு, நீ இது பண்ணுறதுக்கு தான் பிறந்திருக்கேன்னு அது அப்போயே சொல்லியிருக்கு. நீ எல்லாருக்கும் ஆறுதல் கொடுக்கறதுக்காக பிறந்திருக்க. ஆனால் இடையில நான் என்னென்ன வேலை பண்ணியிருக்கேன்னா, இங்கே மாட்டிக்கிட்டேன். அவ்வளோதான், மாய உலகத்தில் மாட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அழுதுகிட்டே சுற்றிட்டே இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் யாருன்னு என்னை புரிய வச்சு இந்த ஒரு வார்த்தைக்கு, இந்த ஒரு சென்டென்ஸுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிரபஞ்சம். அப்போ எவ்வளோ பெரிய மிராக்கள் தெரியுங்களா? கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் நிறைய மிராக்கள் நடந்திருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா, அதை உன்னிப்பாக கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. அந்த மாதிரி மிராக்கள் நடந்துச்சு அப்படின்னா அந்த மிராக்கள் என்னன்னு போடுங்க. அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் மிராக்கள் நடக்கணும்னா மிராக்கள்னு போடுங்க, இல்லை மேஜிக்னு போடுங்க, ஏதோ ஒன்று போடுங்க. அப்போது எனர்ஜி வைஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது. கெரியருக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் இந்த கார்டை டக்குன்னு மூடிடுறேன். சன் கார்டு தான் நமக்கு இன்றைக்கி மெயினே வந்துடுச்சு. இனிமேல் வந்து வேறு கார்டு தேவையில்லை. இருந்தாலும் இன்னும் டைம் இருக்குது, அதனால் சன் கார்டுக்கு மட்டும் எப்பயுமே ஒரு பூவை வச்சுருவோம். அடுத்தது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கார்டு எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. கமெண்ட் போட்டாங்க, அதை பார்க்கலாம். அது ரொம்ப சுவாரஸ்யமான கமெண்ட்டுங்க. அதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஃபஸ்ட்டு இது என்னங்கிறத பார்த்துருவோம், அதுக்கப்புறம் கமெண்ட் நான் சொல்கிறேன். அதை கேட்டிங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுங்க. இது எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே உங்களை இன்னும் வந்து விரிவடை செய்யும். எதில் விரிவடை செய்யும்னா, உங்கள் கெரியர்லையாக இருக்கட்டும், உங்கள் க்ரோத்லேயாக இருக்கட்டும், உங்களுடைய சோல் எவல்யூஷனாக இருக்கட்டும், ஃபிசிக்கலும் ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் ரெண்டுமே முக்கியங்க லைஃப்பில். புரியுதுங்களா? ஆன்ம வளர்ச்சிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஆனால் நம்ம இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறது என்னென்னா, குடும்ப வளர்ச்சி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்தை பெருசு பண்ணுறதுலையும், அதை பாதுகாக்கிறதுலையும், அதை வளர்த்துறதுலையும், படுற கஷ்டத்துலையும் இதுக்குள்ளே மாட்டி மாயான உலகத்தில் மாட்டியிருக்கோம். ஆனால் நமக்கு ரெண்டுமே முக்கியம். குடும்ப வளர்ச்சியும் முக்கியம், ஆன்ம வளர்ச்சியும் முக்கியம். ஆனால் ஆன்ம வளர்ச்சி, ஆன்மானா என்னன்னே தெரியல. போகிற வரைக்கும் ஒன்றுமே தெரியாமல் போனவங்களும் இருக்காங்கங்க. இடையில நிறையா அடித்து கடவுள் இந்த பக்கம் திருத்தி உள்ளே வந்து இங்கே என்ன நடக்குது பாரு, இங்கே ஆன்மான்னு ஒன்று இருக்குது, உள்ளே வந்துரு, இல்லைன்னா தேவையில்லாமல் இங்கே வெளியில் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதுலாம் சொல்லுவாங்க. அதனால் வந்து நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணுறீங்க தெரியுங்களா, ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க, திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய லெவலில் யோசிங்க. அதில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குட்டியாக, எனக்கு வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு கிடைச்சா போதுங்க, எனக்கு வந்து ஒரு 1000 ரூபா கிடைச்சா, அப்படிலாம் இல்லை, நல்லா சந்தோஷமாக நல்லா திங்க் பண்ணுங்கள். நல்லா பெரிய லெவலுக்கே ஆசை பண்ணுங்கள். 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா, உங்களை 600 கோடி, எப்படி வேணாலும் நினச்சி பண்ணுங்கள். அதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிக்கோங்க. நமக்கு எல்லாம் இருக்குது, கிடைக்கும். இங்கே எல்லாமே வந்து கொட்டி கிடக்கு. எத்தனை பேர் கோடி கோடியாக பதுக்கி வச்சா கூட நமக்கு அதுக்கு மேலே தான் இங்கே இன்னும் கொட்டி கிடக்கு. அதனால் வந்து நீங்கள் என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்லாம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் மைண்டு வந்து அப்படியே நம்பிடும். நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ, உங்களால் நிறைய சம்பாதிக்க முடியும், நீங்கள் எல்லாத்துக்கும் தகுதியான பர்சன், ஃபஸ்ட்டு நம்ப வைங்க ஆள் மனசை. அதனால்
அதனால் எதையும் பயந்துக்கிட்டுங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அதை வந்து நீங்கள் போய் அதை எடுக்கிறதுக்கும் ஓப்பனிங்கை வந்து போய் தொடுறதுக்கும் பயந்துட்டுலாம் இருக்கக்கூடாதுங்க. புரியுதுங்களா? அதனால் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக எடுத்து போங்க. எது உங்களை பயமுறுத்துது அப்படிங்கிறத ஒரு கை பார்த்துடலாம். என்னங்க நடக்க போகுது? புரியுதுங்களா? பார்த்துடலாம். பயத்தை என்னான்னு எதிர்கொள்ளும்போது பயம் விலகி போயிடும். அவ்வளோதான் வாழ்க்கை. துணிஞ்சவனுக்குங்க ஒரு நாள் மட்டும்தாங்க இறப்பு. பயந்தவனுக்கு ஒவ்வொரு நாளும் இறப்பு. இது வேறு மாதிரி வரும். ஆனால் வந்து நான் சொன்னது கரெக்டு. பரவாயில்லைங்க, எப்படி சொன்னாலும் கரெக்டான மீனிங் தான். உங்களுக்குள்ளே வந்து சில விஷயங்கள் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க்கு. ஆனால் பாருங்கள், எனக்கு அன்றைக்கி 2012 எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஸ்பார்க் மட்டும் இருக்குது பாருங்கள். என் ஆன்மாவோட ஸ்பார்க் அது. என்னோடய ஸ்பார்க்கு கிடையாது, என்னோடய பாடி மைண்டோட ஸ்பார்க் கிடையாது. ஆன்மாவோட ஸ்பார்க்குங்கிறதுனால தான் அன்றைக்கி பேனா கொடுத்து எழுத சொல்லும்போது நானே எழுதியிருக்கேன். எல்லாம் தெரிஞ்சது மாதிரி. அன்றைக்கி எதுவுமே தெரியாதுங்க. ஒரு 2 வார்த்தை கூட பேச தெரியாது. பாடி மைண்டுனா என்னன்னே தெரியாது. ஆனால் இவ்வளோ விளக்கம் கொடுத்து எழுதியிருக்கேன் நான். அதனால் உங்களுக்கு என்ன தேவைங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்ன விஷயம், என்ன ஆசைப்படுறீங்க, அது என்ன நடக்கணும் அப்படிங்கிறத அந்த ஆட்டிடியூட்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரிசையாக வந்துகிட்டே இருக்குது. அதை வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் எப்போயுமே இருக்கணும். நான் எப்போயுமே சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் எனர்ஜி சந்தோஷத்தோடு இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் வருது. உங்களுடைய கோல் கண்டிப்பாக நிறைவேறும். அதனால் உங்களுக்கு என்ன பிடிக்குதுங்க அதை செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு கேட்டால் எனக்கு என்ன பிடிக்கும்னே நிறைய பேருக்கு தெரிலங்க. மற்றவங்களுக்காக வாழ்ந்து ஒரு அவைலபிலிட்டியாக இருந்து அவங்களே நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. தன்னையே நெக்லெக்ட் பண்ணி நம்ம பொருட்டே கிடையாது. நான் பொருட்டு இல்லை, நீங்கள் எது கிடைச்சாலும் நான் சாப்பிட்டுக்குவேன். நான் பொருட்டு இல்லைங்க, பரவாயில்ல, வீட்டில் இருக்க சொல்கிறீங்களா இருந்துக்கிறேன். அது என்ன, நான் கவலையே இல்லைங்க, பரவாயில்லைங்க, நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். இடம் இல்லைன்னா பரவாயில்ல, வண்டியில் இடம் இல்லைன்னா பரவாயில்ல, நான் இருந்துக்கிறேன், அடுத்த முறை வரேன். நான் பரவாயில்லைங்க, எனக்கு சாப்பாடு இல்லையா, பரவாயில்ல, இருக்கட்டுங்க, ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு படுத்து. அந்த மாதிரி உள்ள பர்சன்ஸ் என்னமோ பெரிய தியாகி மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இங்கே. புரியுதுங்களா? பாசிட்டிவ் மைண்ட் செட் வச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. உங்களுக்கு அன்பு கொடுங்க. உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் மற்றவங்க உங்களை முக்கியத்துவம் கொடுத்து மதிப்பாங்க. இங்கே நீங்கள் என்ன உங்களுக்கு கொடுத்துக்குறீங்களோ அதுதான் வெளியில் உள்ளவங்க கொடுப்பாங்க. இங்கே அதுதாங்க எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. நான் சொல்கிறேன், மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். நானே உதவி பண்ணிட்டுருக்கேன். உங்ககிட்டேருந்து வாங்கி என்கிட்டேருந்து போட்டு நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். ஆனால் வந்து நேற்று சொன்ன அந்த கமெண்ட்டில் வந்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பட் வந்து 2 கமெண்ட் வந்துங்க சூப்பராக இருந்ததுங்க. நான் எந்த கமெண்ட்டுக்கும் பார்த்து பயப்படவும் மாட்டேன், அதை பற்றி கவலையெல்லாம் பட மாட்டேங்க. ஏன்னா ஆனாதப்பட்ட அந்த கடவுளுக்கே இங்கே வந்து என்னென்னா, அவரையே வந்து தப்பு தப்பாக பேசின உலகம் இது. அவருக்கே வந்து கல்லடி கொடுத்த ஒரு உலகம் இது. நம்மெல்லாம் எந்த மூளைக்குங்க? நம்மலாம் வந்து கடவுளுக்கு கீழே. யார் என்ன பேசினாலும் நம்ம பணியை செய்ய தான் போகிறோம். எனக்கு அதை பார்க்கும்போது முன்னெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு நான் வீடியோ ஆரம்பிக்கும்போது ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க, நெகட்டிவ் கமெண்ட் வந்துருச்சு அப்படின்லாம் ரிமூவ் பண்ணுவேன். இப்போல்லாம் அப்படிலாம் பண்ணுறதே இல்லை. நீ என்ன பேசுவியோ பேசு. இங்கே பாருங்கள், சுத்த வேஸ்ட்டு. நீங்கள் சொல்கிறது பொதுவான விஷயம். பார்வையாளர் கடவுள் தான். திரையரங்கில் படம் நல்லா இருந்தால் தான் பார்க்க முடியும். திரையரங்கில் தீப்பிடித்தால் 3 மணி நேரம் வரை யாரும் படம் பார்க்க முடியாது. சாப்பிடும்போது நான் பசியோடு இருந்து கொண்டு மற்றவருக்கு சாதம் கொடுப்பது தவறில்லை. மனிதாபிமானம், ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்வதுதான் வாழ்க்கை வெற்றி பெற முடியும். இதை யாருங்க உங்களுக்கு மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது? நான் சொன்னது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை இருக்குது தெரியுங்களா, குட்டி வெர்ஷன். அது வந்து அழுதுட்டுருக்கு. அதுக்கு வந்து அவங்க அன்பு கொடுப்பாங்க, இவங்க அன்பு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு முதல்ல சாப்பாடு கொடுங்க, உங்களை ஃபஸ்ட்டு அன்பு கொடுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கே உங்களை பிடிக்கணுங்க. கண்ணாடி உங்களை பார்த்துச்சுன்னா அது காதலிக்கிற மாதிரி நீங்கள் உங்களை காதலிக்கணும். மற்றவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, அன்பு கொடுக்கல அப்படின்னு நிற்கிறீங்கல்ல, அதை சொன்னால் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்கள். இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து என்ன அப்படின்னா, பார்வையாளர்கள் கடவுள் தான். திரையரங்கில் தீப்பிடித்தால் 3 மணி நேரம் வரை யாரும் படம் பார்க்க முடியாது. இது உண்மைதாங்க. திரையரங்கில் தீ பிடிச்சிச்சின்னா யாரும் படம் பார்க்க முடியாது. அப்போது எந்த நேரத்தில் எது வேணாலும் கடவுள் வந்து ட்விஸ்ட் வைப்பார். அதனால் நம்மளுடைய காலம் வெகு தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு நிற்காதீங்க. இன்னும் போங்க, இன்னும் கடக்க வேண்டிய தூரம் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. உட்காந்துட்டுலாம் இருக்க முடியாது. அந்த தேட்டருக்குள்ளே நீங்கள் தீ பிடிச்சி எரிஞ்சிச்சுன்னா கடவுளோட செயல், அவ்வளோதான். எல்லாருமே இங்கே வந்து 1000 வருஷம் வாழ முடியாதுங்க. 100 வருஷம்னு அன்றைக்கி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி 100 வயசு வரைக்கும் யாரும் வந்து இருக்கிறது ரொம்ப ரேரான பீப்புள் தான். 80ங்கிறாங்க. இப்போ அதுவுமே இல்லை. இப்போ 20, 30, 16, 40, 50 இதுக்குள்ளேயே அவர் லைஃப் முடிஞ்சு போயிடுது. அப்போது நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். புரியுதுங்களா? தேட்டரில் தீ பிடிக்கலாம், என்ன வேணாலும் வந்து நடக்கலாங்க. தேட்டரே இடிஞ்சு விழுகலாம். அப்போ எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும். அது விழுந்தால் கூட கடவுள் செயல், அவ்வளோதான். அவர் எடுத்த படங்க அது ஃப்ளாப் ஆனாலும் அது சக்ஸஸ் ஆனாலும் அது அவர் கையில் இருக்குது. அவர் என்ன எழுதியிருக்காரோ அது நடக்கும். எனக்கு என்ன விஷயம் வேணுங்க அப்படிங்கிறது வந்து என்னால் டிசைட் பண்ண முடியாது. அது ஆல்ரெடி அவர் எழுதிட்டார். அந்த மாதிரி ஒரு சரணாகதி தத்துவத்துக்கும் தீப்பிடிச்சு எரிஞ்சால் போக வேண்டியதான். எல்லாருமே அப்படி உயிரோடே நம்ம இருக்க போகிறோமா சொல்லுங்கள்?
எல்லாருமே இங்கே இறக்க தான் போகிறோம். புரியுதுங்களா? பிறப்பு அப்படின்னு ஒன்று இருந்தால் இறப்பு அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை தான். சாவை குறித்து நான் முன்னெல்லாம் பயப்படுவேங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா என்னை யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உடலுக்கு மனசுக்கு மட்டும்தான் அழிவு, இந்த ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. இந்த ஆன்மா கடவுளோட ஒரு குழந்தை, கடவுள் இருக்கார். அவரை வந்து இந்த வாழ்கிற நாள்லேயே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் ஒரு எனர்ஜி தான், நானும் ஒரு எனர்ஜி தான். எனக்கும் அவருக்கும் உண்டான கனெக்ஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவர் எனக்காக என்னென்ன வேலை பண்ணுறாரு, நான் என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு எவ்வளோ உதவி பண்ணுறாரு, அவரோட கருணை, அன்பு இதெல்லாமே நான் ரியலைசேஷன் பண்ணிட்டேன். அப்போது என்னை பாதுகாக்கிறதுக்கு அவர் பெரிய ஒரு படையே வச்சுருக்காரு. புரியுதுங்களா? அவர் பாதுகாக்கிற டீமு, ப்ரொடெக்டிவ் டீம்லாம் எனக்கு வச்சுருக்காரு. எனக்கு வச்சுருக்காருன்னா உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் படைச்சவர் அவர் தான். புரியுதுங்களா? அதனால தியேட்டர் எரிஞ்சு போனால் படம் பார்க்க முடியாது. அவர் கூப்பிட்டாரு, போய் சேர வேண்டியதான். அதனால தான் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து என்னோடய வீடியோ வந்து நம்ம வந்து என்னென்னா ஒரு தனி ட்ரெயினாக போயிட்டுருக்கோங்க. இது வந்து ஒரு 6 மாதமாக நீங்கள் வந்து யாருக்கு இது போய் சேரணுமோ அவங்கெல்லாம் இந்த ஒரு ட்ரெயினில் வந்து ஏறி உட்காந்துருக்கோம். இதில் வந்து இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்து ட்ரெயினில் அவங்களோட தேவை வேறு, நம்மளோட தேவை என்ன, நான் கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணும், நான் கண்ணீர் விடுறேன், எனக்கு இங்கே பண கஷ்டம் இருக்குது, எனக்கு வந்து உறவுகள்னால சிக்கல் இருக்குது, எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது, நான் இந்த பிரச்சனையிலேருந்து தீரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரே ட்ரெயினில் ஒரே மனநிலையே உள்ள மக்கள்லாம் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம். கடவுள் மட்டுமே இங்கே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுவாருங்கிற அந்த கண்ணோட்டத்தில் போகிறோம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, லைஃப்பில் அவங்களோட தேவை வேறு. புரியுதுங்களா? கடவுளை பற்றி என்னன்னு தெரிஞ்சிருக்காது. இது ஆரம்பத்துலேருந்து இந்த வீடியோ கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு அந்த தேவை வந்து இல்லாமல் இருக்கும். நம்ம இந்த ட்ரெயினில் ஏறுற தேவை இல்லாமல் இருக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து இதை பற்றின ஒரு ஒரு ஏன்னா எல்லாருமே இங்கே சோல் லெசன் படித்து தான் ஆகணும். யாருமே வந்து படிக்காமலாம் இந்த ட்ரெயின் ட்ராவலில் போக முடியாது. நம்ம வந்து இந்த ட்ரெயின் ட்ராவலில் போய் நம்ம சத்திய உலகத்துக்கு போயிட்டுருக்கோம், ரீச் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து வேறு ட்ரெயினில் போய் அவங்க வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அல்லது கெரியராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து அவங்க வந்து மாட்டிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு ஒரு என்னென்னா கவலை கஷ்டம் வரும்போது அவங்க அந்த ட்ரெயின்லேருந்து மாறி நம்ம ட்ரெயினுக்கு வருவாங்க. ஏன்னா இங்கே எல்லாருமே சோல் லெசன் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆகி அவங்க நிற்பாங்க. அந்த இடத்துல நிற்கும் போது கடவுளை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. எங்கடா வழி இருக்குன்னு யோசிக்கும் போது நம்மளை மாதிரி வீடியோ போடுறாங்கல்ல, அவங்கள பார்த்து உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெயினில் ஏறுறதுக்கு உண்டான மனநிலை அவங்களுக்கு வரும். இப்போ பக்கத்து ட்ரெயினில் இருந்து அவங்க எந்த கமெண்ட் கொடுத்தாலும் அவங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து இந்த பாதை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய டைம் இன்னும் வரலன்னு தான் நம்ம சொல்லணும். இன்னும் வந்து பாவமேன்னு தான் நினைக்கிறோம். இன்னும் எனக்கு கேட்டால் என்ன தெரியுங்களா, அவங்க இன்னும் எந்த காலத்தில் வந்து புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போயே வந்து இவ்வளோ வந்து அன்னோயிங்காக கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கல. இன்னும் எத்தனை பிறவி எடுத்து இவங்க வந்து, ஏன்னா கலி உலகமே எண்டிங் ஆக போகுது. அப்போ வந்து சத்திய உலகத்துக்கு நம்ம இதில் ஏறி பிரயாணம் பண்ணுறவங்க எல்லாமே கடவுளை நோக்கி போகிறோம். நல்லா தெளிவான லெசன் கற்றுக்க போகிறோம். கடவுளை தேடி போகிறோம். சத்திய உலகத்துக்கு உள்ளே போயிடுறோம். ஏன்னா கடவுள் தன்மை தான் எல்லாமே. அவங்க கமெண்ட் போட்டவங்களும் கடவுள் தன்மை தான். ஆனால் அவங்கள பற்றி ரியலைசேஷன் இல்லை, கடவுளை பற்றி தெரிஞ்சிக்கல. அப்போ வந்து இன்னும் எத்தனை ஜென்மம் வந்து அவங்க பட போகிறாங்கன்னு தெரியல. அப்போது எனக்கு வந்து கஷ்டம் வரல, கோவம் வரலைங்க. அதை பற்றி நான் ஐயோ ஏன்னா அப்படி பேசிட்டாங்க, அந்த அந்த இதை கூட நான் டெலீட் பண்ணுங்கிறது எனக்கு தோணவே இல்லை. எல்லோரும் பார்க்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க, கஷ்டம் வந்தால் அது நாம் செய்த கர்மா அப்படின்னு சொல்கிறீங்க, அப்புறம் சந்தோஷம் வந்தால் கடவுள் கொடுத்ததுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், கஷ்டம் வந்தால் நீங்கள் பண்ண விஷயம் தான். நம்ம போன ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்கோமோ தெரிலங்க. கடவுளுக்கு எல்லாமே சமந்தாங்க. ஏங்க கடவுள் வந்து ஒருத்தவங்களை நல்லா ஆரோக்கியத்தோட கண்ணு, காது, மூக்கு, கை, கால் இதெல்லாம் ஆரோக்கியமாக படைச்சிட்டு இன்னொரு மனிதரை குருடாகவும் செவிடாகவும் கால் நடக்க முடியாத ஊனமாகவும் ஒரு தொழுநோய் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியாகவும் ஒரு மென்டலாக வந்து அஃபெக்ட் ஒரு சைல்டாகவும் புத்தி சுவாதீனம் அற்ற தன்மையாகவும் ஏன் படைக்கிறாரு அப்படின்னா, ஏன் படைக்கிறாரு அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் ஏன் உலகத்தில் இருக்கணும்? ஏன் வந்து மோசமான ஒரு கிருமியாகவும் ஒரு புழுவாகவும் அந்த மாதிரிலாம் எதுக்கு படைக்கிறாங்க? எல்லாமே சொல் தானே கடவுள் படைக்கப்பட்ட. ஏன் வந்து மனிதர்களே இத்தனை வேறுபாடு என்ன அப்படின்னா, அவங்க முன்னாடி செஞ்ச ஒரு விஷயத்தின் கர்ம பலன் தான் இந்த ஜென்மத்தில் வந்து நான் இதெல்லாம் கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து பூர்வ ஜென்ம கர்மாவை தூக்கிட்டு வராங்க. இவ்வளோ லெசன்ஸ் நான் பாவம் பண்ணியிருக்கேன், தைரியமாக நான் எடுத்துகிட்டு வந்து இந்த கஷ்டம்லாம் நான் இங்கே பட்டுட்டு இதுதாங்க ஜெயில் மாதிரிங்க. இந்த கஷ்டத்தை நான் இங்கேயே பட்டுட்டு நான் இங்கேயே விட்டுட்டு அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா உடனேலாம் வந்து நம்ம வந்து கடவுளை தேடி போக முடியாது. இப்போ நீங்கள் கடவுள் பயணத்தில் நம்ம போயிட்டுருக்கோம், கடவுளை தேடி போகிறோம், கடவுள் நம்பி போகிறோம், நம்ம லெசனை கற்றுக்கிட்டு இருக்கோம். கடவுளோட லெசன் தான் இது. இப்போ இந்த ட்ரெயினில் ஏறினவங்க எல்லாமே லெசன் கற்றுக்கிட்டு தான் போயிட்டுருக்கோம் இல்லைங்களா? அப்போது அந்த ட்ரெயினில் உள்ளவங்க இன்னும் லெசனே என்னன்னு தெரியல. இப்போ இவங்களை நினச்சி பரிதாபப்படுறதா இல்லை அவங்க போட்ட அந்த கமெண்ட்டை நினச்சி கவலைப்பட மாட்டேன் நான். எனக்கு இன்னும் பரிதாபம் வருது. இவங்க எந்த ஸ்டேஜில் எந்த ஜென்மத்தில் அவங்க வந்து திறந்து போகிறாங்கன்னு தெரியல. பட் வந்து எனிவே அவங்க நல்லா இருக்கட்டும், நம்ம ப்ரேயர் மட்டும் தான் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து
இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டினா, அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாதவங்க கூட நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுடைய ஆழ் மனசில் நான் சொன்ன வார்த்தைகள் போய் பதிஞ்சிருங்க. அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வீடியோ பேசினாங்க, போய் அதை தேடுன்னு அவங்களுக்கு அதை வந்து எடுத்து கொடுக்கும். இப்படிலாம் தாங்க உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே வருவீங்க நீங்கள். அதுக்கப்புறம் வந்து கஷ்டம் வந்தால் அது நம்ம செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டோமா, சந்தோஷம் வந்தால் கடவுள் கொடுத்தேன்னா, சந்தோஷமாக இருக்கிறது தான் கடவுள் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. சந்தோஷம் வந்தால் கடவுள் தாங்க கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் தான் அந்த சந்தோஷமான வாழ்க்கையை வச்சுக்கிறதா, இல்லை வந்து துக்கமாக மாற்றுறதா, இது ரெண்டுமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஃப்யூச்சர் வாழ்க்கை புரியுதுங்களா? நேற்று சொன்ன அதே கதை தான். அதனால் எல்லாமே இங்கே தான். இன்னும் வந்து நிறைய பேர் புரியாமல் இருக்கீங்க. என்னோடய பழைய வீடியோஸ் வந்து ஒரு கரெக்டாக ஒரு 48 நாளுங்க. அது ஒரு 48 வீடியோஸ் கொஞ்சம் தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். பார்க்கவே சில விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஆழமாக பதியும். அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வியே கேட்க மாட்டீங்க. நீங்கள் வந்து நீங்களே சொல்லுவீங்க, அந்த பொண்ணு இதை தான் சொல்கிறாங்க, பேஸே இது தான், இங்கே நம்ம நல்லா இருக்கணும்னா இதுதான் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு, நல்லா இருக்கே இது, இந்த விஷயம் நல்லா இருக்கே, யாரும் இந்த மாதிரி சொல்லலையே, இவங்க சொல்கிறாங்களே, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, என் வாழ்க்கையில் நல்லா இருக்கே, மாறுதே அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நீங்களே புரிஞ்சுட்டு வருவீங்க. நீங்கள் இதோட என்னங்க மிராக்கிள் வேணும் சொல்லுங்கள். சக்ஸஸ் தான் ஃபஸ்ட்டு கார்டு வந்துச்சு. 18 வந்திருக்கு. ஏன்னா சக்ஸஸ்க்காக தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சக்ஸஸே இல்லாமல் ஒரு ஃபெயிலியர் பர்சனாக நீங்களே உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஒரு ஃபெயிலியர் மாடல்னு சொல்லிட்டு உங்கள் பர்பஸ் என்னென்னு தெரியலை. நிறைய சேஞ்சஸ் வருது லைஃப்பில். ப்ராஸ்பெரிட்டி, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே வருது. சேஞ்சஸ் கம்மிங் வந்துகிட்டே இருக்குங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சக்ஸஸ் நோக்கி நீ போக போகிறேங்கிறதுக்கு எல்லா கைடன்ஸுமே இருக்குது. அந்த ஷிஃப்டெல்லாம் நீங்கள் தாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு உயரத்துக்கு போகணுன்னா கொஞ்சம் மாறுதல் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு போகணுங்க. புரியுதுங்களா? இதுதான் நீ உங்கள் லைஃப் பர்பஸ் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். அப்புறம் ஃபினான்ஷியல் லெவல்லையும் ஒரு ப்ராஸ்பெரிட்டி இருக்குது. இது எல்லாமே நடக்கணும்னு விதி இருக்குது. எல்லாமே உண்மையான பாதைக்கு தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. சூப்பராக இருக்குது. இந்த 2 கமெண்ட்டும் படித்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த கார்டை வந்து நான் எடுத்ததே இல்லைங்க. இதில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு நம்ம ஆஞ்சநேயரப்பாவோட கார்டு எடுத்துடலாம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப நாளாக இதெல்லாம் எடுத்ததே இல்லை. இன்றைக்கி வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சேன் என்னென்ன இருக்குதுன்னு. இன்றைக்கி இந்த கார்டை எடுக்க சொல்லி கோ டு திருச்செந்தூர். யாரோ திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க. பௌர்ணமி அதுவுமா போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய வைப்ரேஷன்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக போயிட்டு வாங்க. போயிட்டு நீங்கள் அந்த திருச்செந்தூர் அந்த ஆறில் வந்து பீச்சில், ஆறு தானே அது, ஆற்றுல வந்து ஆறாங்க கடல், திருச்செந்தூர் கடலில் போய் நல்லா உப்பு தண்ணியில் நல்லா குளிங்க. அதுக்கப்புறம் அந்த கிணறுலாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, அங்கெல்லாம் போய் நல்லா குளிச்சுட்டு உப்பு தண்ணி பட்டு உங்களுடைய அந்த கந்திருஷ்டி, அந்த நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணிவிட்டு முருகனை போய் நல்லா வெறும் வயிற்றோடு போய் கும்பிட்டுட்டு வாங்க. இது வந்து யாரோட வேண்டுதலாக கூட இருக்கலாம், அல்லது கடவுளோட வார்த்தையாக இருக்குது. திருச்செந்தூர் போங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் கஷ்டங்கள்லாம் எண்டிங் ஆகும்போது தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கெல்லாம் போக சொல்லி ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா சன் கார்டே வந்துச்சு. அருமையாக இருக்குங்க கார்டு. சாய்பாபா யாருக்குங்க ஃபேவரட்டான கார்டு? அவரை நம்புங்க, அவரை பிடிச்சிக்கோங்க. நிறைய பேருக்கு சாய்பாபா ஃபேவரட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்களுக்கு யார் ஃபேவரட் அப்படின்னா சாய்பாபான்னு போடுங்க. முருகன் ஃபேவரட்னா முருகன்னு போடுங்க. ஓம் சரணபவான்னு போடுங்க. செம்மையாக இருக்கே. கடவுளோட பிளஸிங்ஸாக வருது இன்றைக்கி இந்த கார்டில் நிறைய பேருங்க நீங்கள் செய்கிற இதுக்கு வரவு செலவு கணக்கு இருக்குது பாருங்கள். கடையில் பார்க்குற விஷயத்துக்கு நீங்கள் வந்து அது ஒரு அக்கௌண்ட்டே எழுதாமல் இருக்கீங்க. இந்த வரவு செலவுக்கு கணக்கு எழுதுங்க. அப்போ தான் வந்து அது இன்னும் பெருகும். ரிலாக்ஸேஷன் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கீங்கங்க. இதுதான் உங்களுக்கு மெயினான தேவை. எதையோ நினச்சி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. பணம் வேணும்னு ஓடுறீங்க. எதையோ தேடி ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஓகேங்களா? ஓய்வு தேவைங்க. வேறு ஒன்றும் இல்லை. ரிலாக்ஸாக பண்ணுங்கங்க. இங்கே ஒன்றும் பெருசாக பண்ணி அவசியம் இல்லை. அவ்வளோ சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிற 7 சக்ரா பேலன்ஸ் பண்ணுங்கள். அதுவும் நான் வந்து கூடிய விரைவில் 7 சக்ரா பேலன்சிங் வீடியோஸும் நான் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணும்போது நீங்கள் எதுலெல்லாம் ப்ராப்ளமில் ஸ்டக் ஆகிருக்கீங்க, அந்த லோயர் லெவல் சக்ராஸில் வந்து மாட்டுவோம் தெரியுங்களா, அந்த பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், உடல் உபாதைகள், அந்த மாதிரி மனப்போராட்டம், இதெல்லாம் வந்து நீங்கள் இதாகிடும். ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். யுவர் ஹெல்த் வில் டெஃபினெட்லி ரெக்வர்ஸ் ஒன் ட்ரஸ்ட் மீ யூனிவர்ஸ். நிறைய பேர் ஹெல்த்துனால பாதிக்கப்பட்டுருக்கீங்க. கடவுளே என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய ஹெல்த்தே சூப்பராக நான் ரெக்கவர் பண்ண போகிறேன், என்ன நம்பு அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸே உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் எங்கேயும் போய் நீங்கள் அழுதுலாம் நிற்க வேணாம். உங்கள் ஹெல்த்து சரியாயிடுச்சுன்னு எந்த இடத்துல உங்களுக்கு வியாதி இருக்கோ அந்த இடத்து மேலே அப்படி கையை வச்சு
என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. என்னுடைய யூனிவர்ஸ் என் உடலை ஆரோக்கியமாக மாற்றிவிட்டது. எனக்குள் இருக்கும் அந்த உடல் உணர்வு, உடல் தெய்வம் என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறது, என்னை ஆரோக்கியமாக வைத்து கொண்டிருக்கிறது. இதை அத்தனையும் செய்கின்ற என் உடல் அறிவுக்கு நன்றி. சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஓப்பனாக போகணும், ப்ரேயரை போடுங்க. எல்லாத்துலேயுமே இங்கே இதுதாங்க. எல்லா விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலுமே அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு பொறுப்பெடுத்துக்கோங்க. அந்த நபர் தான் காரணம், அவங்க வந்ததுனால தான் என் வாழ்க்கை அப்படி வீணாக போச்சு அப்படின்னு அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணுறதை நிறுத்திட்டு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கிற பொறுப்பெடுத்துட்டு எல்லாத்துக்கும் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூன்னு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது, உள்ளேருந்து வரணும். பணத்தை நிறைய பேர் வந்து என்னென்னா கண்மூடித்தனமாக செலவு பண்ணுறீங்க. அதெல்லாம் சேவ் பண்ணி வைங்க, யாருக்கோ போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். யாருங்க அப்படி கண்மூடித்தனமாக வாரி இறைக்கிறது? நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள். டொனேஷன் கொடுங்க, நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. டொனேஷன் தான் பெரிய கட்டுக்கட்டாக கொடுக்குறது கிடையாதுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்கங்க. அடாப்ட் பண்ணி போகணும். எந்த விஷயமா இருந்தாலும் அதை வந்து அடாப்ட் பண்ணி, எனக்கு இந்த விஷயம் வந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஏன் வந்துச்சு, என்னால் தாங்க முடியல, எனக்கு இது வேணும் அப்படிலாம் நிற்கக்கூடாது. எது வந்தாலும் ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதான். அதனால் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் அடாப்ட் பண்ணி போகிறது தான். ஃப்ளெக்சிபிளாக போகணுங்க. நாணல் மாதிரிங்க. இந்த சைடு காற்றடிச்சிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு வளைய போகிறோம். அந்த சைடு காற்றடிச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு வளைய போகிறோம். அந்த மாதிரி தாங்க போகணும் லைஃப்பில். அப்போ தாங்க இந்த இடத்துலையும் மாட்டிக்க மாட்டோம். அதனால் ஒரு மனிதாபிமானத்தோட, இதுதாங்க உண்மையான கிரேட்னஸ்ஸே. புரியுதுங்களா? அவன் அதை செஞ்சுட்டான், எனக்கு பழி வாங்கிட்டான், நம்ம அதை பழி வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களோட லிமிட்டேஷன்ஸ் என்ன, நீங்கள் எப்போயுமே வந்து என்னது ஒரு கிரவுண்டட் எனர்ஜியாக இருக்கணும். அப்படின்னா யார் எது சொன்னாலுமே ஓவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது. டிட்டர்மினேஷனாக நீங்கள் பண்ணுங்க. அதுதான் வந்து என்னென்னா இதை உங்களுடைய தடைகளை வந்து தவிடுபொடி ஆக்கிறதுக்கு ஒரு வேவரிங் இல்லாத ஒரு டிட்டர்மினேஷனாக இருக்கணும். அப்படியே வந்து ஆட்டம் காணக்கூடாது. ஒரு தடவை யோசிச்சுட்டு நான் இதை பண்ண போகிறேன்னு தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு அடுத்த 2-3 நாள் அடுத்த ஒரு வாரத்தில் ஐயோ பயமாக இருக்கே, இதை செய்யலாமா வேணாமா, முடியலாமா, இப்போயே ஆரம்பத்தில் முடியலாமா, தப்பிச்சிருவோம் அப்படிங்கிற பாதி போனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஒன்று முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிங்க. செஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை கூட திரும்ப பின்வாங்காதீங்க. அதை வந்து கரெக்டாக மாற்றுங்க. நாம் எடுத்த முடிவை கரெக்டு அப்படிங்கிற மாதிரி அதுக்குண்டான முயற்சியை போடுங்க. ஐயோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வரதை விட்டுட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம், இது வந்து சக்ஸஸான முடிவாக மாற்றுறதுக்கு உண்டான விஷயங்கள் நீங்கள் அதில் ஃபுல் எஃபர்ட் போடுங்க. புரியுதுங்களா? நிறைய சேலஞ்சஸ் இருக்குது இதில். நீங்கள் உங்கள் நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அதில் சேலஞ்சஸ் இல்லாமல் உங்களுக்குலாம் வந்து ஈஸியாலாம் கிடைக்காது. அதை வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். புரியுங்களா? விடாமுயற்சியோட ஃபேஸ் பண்ணுங்கள், பொறுமையாக ஃபேஸ் பண்ணுங்கள். எல்லாமே கடவுள் துணை இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஹனுமானோட பேரை சொல்லிகிட்டே வாங்க. கையில் வந்து ஏதாவது ஒரு காப்பு மாதிரி ஹனுமான் காப்பு போடலாம், இல்லைன்னா ஆஞ்சநேயர் காலடியில் வச்சு எடுத்த அந்த ஒரு சிவப்பு கயிறு எடுத்து கையில் போட்டுக்கோங்க. 3 கார்டு படிச்சிட்டேன்னா சரி. இன்றைக்கி ரீடிங் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இனிமேல் வந்து நல்லா இருப்பீங்க. ஏன்னா எனக்கு அதுதான் வந்து எனர்ஜியாக அங்கே கிடைக்குது. பார்க்குற நீங்கள் உங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேரும் வந்து இங்கே கஷ்டப்படுறாங்க இல்லையா? இது வந்து என்னென்னா நான் கடவுளோட பணி தான் பண்ணிகிட்ருக்கேன். அவர் வந்து மற்றவங்கள மாற்றக்கூடிய ஒரு சத்திய உலகத்துக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நான் மட்டும் பண்ணலை. ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் டீமும் அவங்களுக்கு தெரிந்த விதத்தில் வந்து மக்களை தயார்படுத்திகிட்டு இருக்காங்க. ஏன்னா சத்திய உலகத்துக்காக. என்னோட சக தோழிகள் நீங்கள், அதாவது சோல்மேட்ஸ் நீங்கள் எல்லாருமே, நீங்கள் யாராக இருந்தாலுங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, பார்க்குற நீங்கள் வந்து டிரான்ஸ்ஜெண்டராக கூட நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமேங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே என்னோடய சோல்மேட்டு தான். எனக்கு கடவுளோட சோல் எல்லாமே அதுலேருந்து பிரிந்து வந்தவங்க தான் நீங்கள் எல்லாருமே. நான் இந்த இடத்துல தெளிவடைஞ்சிட்டேன், இன்னும் தெளிவடைஞ்சிட்டே இருக்கேன். இன்னும் நிறையா விஷயம் இருக்குது, கடவுளோட பணி இருக்குது. அவர் கொடுக்குற ஒவ்வொரு டவுன்லோடையும் அப்பப்போ ஒன்று ஒன்றா கொடுப்பாரு. எல்லாத்தையும் கொடுத்தா நான் அதை தாங்கணும் இல்லையா? நானும் வந்து ஒரு சாதாரண மனுஷங்க தானே. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயமா என்னை வந்து பழக்கப்படுத்தி எனக்குள்ளே அதை கொண்டு வந்து செல்களில் பதிவுபடுத்தி அதனால தான் என்னால் ஈஸியாக இங்கே உங்களுக்கு வந்து கன்வே பண்ண முடியுது. அதனால் எப்பயும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நிறையா பேருக்கு தான தர்மம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தாங்க வரும். அப்படி இப்படின்னு 1, 2 உங்களுக்கு வந்து ஏமாற்றிட்டு அங்கே போகுது இங்கே போகுது விட்டு போகுதுன்னா அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. அது எந்த இடத்துல மாற்றணுமோ அதெல்லாம் கடவுளோட செயல். சரணாகதி தான் இங்கே. புரியுதுங்களா? ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ்ந்துகிட்டே இருக்கணும் சந்தோஷமாக. தேங்க்யூ ஸோ மச்.